தேர்வர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைய நாள் 100வது நாள் 13/5/2025 நகர நகர மற்றும் நகர வேறுபாடுகள் நாம பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். மயங்கொலி பிழைகள் அப்படின்ற அடிப்படையில அந்த வகையில எடுத்துக்காட்டுகள்ல பயிற்சி பகுதிகள்ல இருக்கக்கூடிய சில சொற்கள நாம பார்த்துக்கிட்டு இருந்தோம். ஒரு சில எஞ்சிய பகுதிகள நாம இன்னைக்கு பார்த்துடலாம். முதல்ல பாருங்க நாணம். அதாவது 2 சொல்லி நகரம் இடம்பெறக்கூடிய இந்த நாணம் அப்படின்றது ஞானம், கத்தூரி அப்படின்ற சொல்ல குறிக்கக்கூடியது. நாணம் அப்படின்றது பெண்களுக்குரிய ஒரு குணமாக அச்சம், மனம், நாணம், பயிர்ப்பு அப்படின்னு சொல்லுவோம்ல. அதான் வெட்கம் அப்படின்றத குறிக்கக்கூடியது. 2 சொல்லி நான் அப்படின்றது என்னது? ஒரு ப்ரொனவுன் தன்னை குறிக்கக்கூடியது இல்லையா? தன்மை அப்படின்ற ஒரு இடப்பெயரை குறிக்கக்கூடியது. இடப்பெயர்ல தன்மை, முன்னிலை, படர்க்கை அப்படின்னு நம்ம படிச்சிருப்போம். அந்த வகையில தன்மை ஃபர்ஸ்ட் பெர்சன் அப்படின்னு சொல்லக்கூடிய தன்மையை குறிக்கக்கூடியது. நான் அப்படின்ற 3 சுழி நகரம் இடம்பெறக்கூடியது வில்லினுடைய கயிறு ஸ்ட்ரிங்ஸ்ன்னு சொல்லுவாங்க இல்லையா? காமனா. அதுதான் நான் அப்படின்றது வெட்கத்தை குறிக்கக்கூடியது. நாணுதல் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? அது. பண்ண என்ற சொல் சொல்ல, பகன்றான் அப்படின்னு நாம பயன்படுத்துவோம் இல்லையா? அதே மாதிரி தான். பண்ண அப்படின்ற சொல் சொல்ல. இது வழக்கு மொழியில இருக்கக்கூடிய பண்ண அப்படின்ற சொல். செய்ய அப்படின்னு நமக்கு இடம்பெறுது. பணித்தார் அப்படின்னா என்னது? பணிக்க அப்படின்னா நடுங்க. இந்த பணிக்க அப்படின்றது என்னது? கட்டளையிட. செய்ய பணித்தார் அப்படின்னு சொல்லுவாங்க. பனை அப்படின்றது ஒரு வகை மரம். இந்த பனை அப்படின்றது பருத்த அப்படின்ற அர்த்தத்தை குறிக்கக்கூடியது. அன்னாள் அப்படின்றது அந்த நாள். அன்னாள் அப்படின்றது என்னது? அந்த பெண் அப்படின்ற அர்த்தத்த குறிக்கக்கூடியது. இது எல்லாமே என்னது? சுட்டுச் சொற்கள் அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி தான் இந்த நாள் அப்படின்றது இந்நாள் அப்படின்னும், இந்நாள் அப்படின்ற சொல் இத்தகையவள் அப்படின்றது. எந்நாள், எந்த நாள், எந்நாள் அப்படின்றது என்னது? தன்னால் அப்படின்ற அர்த்தத்த குறிக்கக்கூடியது. அந்த மாதிரி சுட்டெழுத்துக்களின் அடிப்படையில நமக்கு ஒரு சில எடுத்துக்காட்டுகள் குடுத்திருக்கிறாங்க. அடுத்து எண்ணப்பெயர்கள் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? அதனுடைய விரிவாக்கமாக இந்த எடுத்துக்காட்டுகள்லாம் இருக்கு. முன்னாள் அப்படின்னா என்னது? முந்தைய நாள் இல்ல. 3 நாள் அப்படின்னு அர்த்தம். முன்னாள் அப்படின்னு இந்த சொல் தான் எத குறிக்கக்கூடியது? முந்தைய நாள். இதே இது முன்னாள் அப்படின்னா என்னது? தனக்கு முன்னால் இருக்கக்கூடிய ஒரு பொருளை குறிக்கக்கூடியது இல்லையா? முன்னாள் அப்படின்னா முன்புறம் அப்படின்ற அர்த்தம். நன்னூல் அப்படின்னா என்னது? நமது நூல். நன்னூல் அப்படின்றதுதான் என்னது? நல்ல நூல் அப்படின்ற அர்த்தத்த குறிக்கக்கூடியது. ஒரு இலக்கிய படைப்பிற்கும் இந்த பெயர் உண்டு இல்லையா? நற்றிணை என்ன சொல்லுவோம்? நல்நற்றிணை அப்படின்னு சொல்வோம். நல்நற்றிணை, நல்ல குறுந்தொகை அப்படின்னு தான் நமக்கு ஒரு 500 ஒற்றப் பதிற்று பத்து ஓங்கு பரிபாடல் கற்றறிந்தார் ஏற்றும் கலித்தொகை அகம் புறம் இத்திரத்த எட்டு தொகை அப்படின்னு சொல்றோம். தேயிலை நீரை தேநீர் அப்படின்னு அழைக்கிறோம். தேன் போன்ற தேன் கலந்த நீரை தேநீர் அப்படின்னு சொல்றோம் இல்லையா? புன்முறுவல் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? அதான் இது. நகைத்தல் அதாவது சிரித்தல். இந்த புண் அப்படின்றது என்னது? விழுப்புண் அப்படின்னு பயன்படுத்துவோம் இல்லையா? காயம். வானம் நமக்கு தெரியும். வான வேடிக்கை, வெடி. இந்த வானம் அப்படின்றது ஆகாயத்த குறிக்கக்கூடியது. அணு அப்படின்றது என்னது? கதுப்பு, பின் அப்படின்ற அர்த்தத்தில் இருக்கக்கூடியது. அந்த அணு அப்படின்றது என்னது? ரொம்ப ஒரு நுண்ணிய பகுதி. "அணுவைத் துளைத்தேல் கடலைப் புரட்டிக் குறுகத் தரித்த குறள்" அப்படின்னு சொல்றோம் இல்லையா? அணு அப்படின்றது சிறுமை. இதன் அப்படின்றது என்ன அர்த்தம்? இதனுடைய அப்படின்ற அர்த்தத்துல இங்க இடம்பெறுது. தொடர்ந்து இதன் அப்படின்ற 3 சொல்லி நகரம் பரன் அப்படின்ற சொல்லாக நமக்கு இடம்பெறுது. என் அப்படின்றது என்னுடைய அப்படின்றும், இந்த எண் அப்படின்றது எண்கள், அதே நேரத்துல எண்ணங்கள் அப்படின்ற அர்த்தத்திலயும் நாம இத தொடர்பு படுத்தலாம் இல்லையா? ஏனம் அப்படின்றது என்னது? பன்றி. இந்த ஏனம் அப்படின்றது மானை குறிக்கக்கூடியது. கானம் அப்படின்றது காடு. கான் அப்படின்றது எதைத்தான் குறிக்கும்? காட்டைத்தான் குறிக்கும். இந்த கானம் அப்படின்றது என்னது? பொன்னை குறிக்கக்கூடியது. கோன் அரசன். அதே இது கோ ஓரெழுத்து ஒரு மொழியில என்ன படிப்போம்? அரசன்னு தான் படிப்போம். நெடில் கோன் அப்படின்றது என்னது? வளைவை குறிக்கக்கூடியது. கோணல் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? வளைந்திருத்தல் அப்படின்ற அர்த்தத்துல வரும் இல்லையா? அதுதான். சனம் அப்படின்னா மக்கள். ஊர் சனம் அப்படின்னு சொல்லுவோம். இந்த 3 சுழி நகரம் சனம் அப்படின்றது நொடி நேரம். க்ஷணம் அப்படின்னு நாம வழக்கு மொழியில பயன்படுத்துவோம். சாணம் அப்படின்றது பெருங்காயத்தையும், இந்த சாணம் அப்படின்றது மாட்டுச் சாணம் அந்த மாதிரியான சொற்கள்ல இடம்பெறக்கூடியது. சுனை அப்படின்றதும் நீர் சுனை தான்.
புனை அப்படின்றது என்னது? ஒரு நீர்நிலையை குறிக்கக்கூடிய ஒரு சொல் தான். இந்த சுனை அப்படின்றது என்னது? அபிமானம் அல்லது கூர்மை. சுண்ணம் அப்படின்னா சுழியம். இந்த சுண்ணம் அப்படின்றது சுண்ணக்கட்டி அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? சுண்ணாம்பை குறிக்கக்கூடியது. சேணம் அப்படின்னா பருந்து. சேணம் அப்படின்னா கல்லணை அல்லது மெத்தை. தன்னம் அப்படின்னா அற்பம் அப்படின்றது. 3 சுழி நகரம் இடம்பெறக்கூடிய தன்னம் அப்படின்றது மழு. தன்னாள் அப்படின்னா தனது நாள். தமது நாள் அப்படின்றத நாம எப்படி குறிக்கிறோம்? தன்னாள் அப்படின்னு குறிக்கிறோம். தூணம் அப்படின்றது வருத்தம் அல்லது அசைவு. இந்த தூணம் அப்படின்றது தூணை குறிக்கக்கூடியது. நல்ல நுதல் அப்படின்றது என்னது? நன்னுதல். 3 சுழி நகரத்த பொருந்துதல் அப்படின்னு அடையாளப்படுத்துறோம். நுனி கிளை அப்படின்னு சொல்லுவோம்ல. நுனினா என்னது? முனை. இந்த நுண்ணுயிரி நுண் அப்படின்னாலே என்னது? நுட்பம். அதான் நுனி. பண் அப்படின்னா என்னது? பேசு, பகன்றான், பண்ணுதல் ஏற்கனவே பார்த்துட்டோம். இந்த பண் அப்படின்றது என்னது? இசை. பண்ணோடு அமையப்பெற்ற நூல் அப்படின்னு பரிபாடல் அடையாளப்படுத்தணும் இல்லையா? பன்மை அப்படின்னா என்னது? ப்ளூரல். இந்த பன்மை அப்படின்றது என்னது? தகுதி அப்படின்னு நமக்கு அடையாளப்படுத்துறாங்க. பரன் அப்படின்றது மேலானவன். பரன்னாலே மேலதான் இல்லையா? அதுதான். பாணி அப்படின்றது பருகுவோன் அப்படின்னு அர்த்தம். இந்த பாணி அப்படின்றது என்னது? அழகு, கை, தாமதம் அப்படின்ற ஒரு அர்த்தத்த தருது. புணரி அப்படின்றது புணரி தண்டு. இந்த புணரி அப்படின்றது கடலை குறிக்கக்கூடிய ஒரு சொல் நமக்கு புத்தகத்திலயுமே நிறைய இடத்துல இடம்பெற்றிருக்கு. பூனை என்கிற 2 சுழி நகரம் ஒரு விலங்கையும், 3 சுழி நகரம் முல்லை நிலத்தையும் குறிக்கக்கூடியது. முல்லைனால என்னதுதான்? காடு தான் இல்லையா? மண்மகள் அப்படின்னா என்னது? மண்ணுன்னா அரசன்னு பார்த்துட்டோம் இல்லையா? அரசனது மகள். இந்த மண்மகள் அப்படின்றது பூமாதேவியை குறிக்கக்கூடிய சொல். மன்னுதல் அப்படின்றது நிலை பெறுதல். நமக்கு புத்தகத்திலே இருக்கு இல்லையா? இந்த மன்னுதல் அப்படின்றது அலங்கரித்தல் அல்லது நீராட்டல். மானம் அப்படின்றது பெருமை, குற்றம். இந்த மானம் அப்படின்றது என்னது? மாட்சிமை. மாண்புமிகு அப்படின்ற மாதிரியான ஒரு சொல்லினுடைய அர்த்தம் தான். மாட்சிமை பொருந்திய அப்படின்னு நம்ம பயன்படுத்துவோம் இல்லையா? அதான். முனை அப்படின்றது பகையை குறிக்கக்கூடியது. முனைப்பு அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? இந்த முனை அப்படின்றது என்ன அர்த்தத்துல வருது? மிகுதி அப்படின்ற ஒரு அர்த்தத்துல நமக்கு நிலைநிறுத்துறாங்க. வண்ணம் அப்படின்றது நிறம். இந்த வண்ணம் அப்படின்றது வகைகளை குறிக்கக்கூடியது. உண்ணு அப்படின்றது என்னது? சாப்பிடு அப்படின்னு சொல்லுவாங்க. உண்ணாதே அப்படின்னு ராமாயணத்துல சொல்லியிருக்கக்கூடிய எடுத்துக்காட்டா நம்ம பார்த்தோம் இல்லையா? உண்ணாதே அப்படின்றது என்னது? நினைக்காதே அப்படின்றது தான். காணல் அப்படின்னா என்னது? காணுதல் அப்படின்னு நம்ம அடையாளப்படுத்திக்கலாம் இதுல. இதனுடைய வேர்ச்சொல் என்னது? காண் அப்படின்றது தான். அப்ப காணல் அப்படின்னா என்னது? பார்த்தல் அப்படின்னு அர்த்தம். இந்த காணல் அப்படின்றது பொய்த்தோட்டம். அதான் என்ன சொல்றோம்? கானல் நீர் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? தூரத்துல இருக்கும்போது நீர் தேங்கி இருக்கிற மாரி தெரியும். பக்கத்துல போனோம் அப்படின்னா, அந்த நீரானது மறைஞ்சிரும். அதுதான் கானல் நீர் அப்படின்னு சொல்லுவோம். என்கு அப்படின்றது என்னது? கரடியை குறிக்கக்கூடியது. என்கு அப்படின்றது ஒரு இடைக்குறை இல்லையா? அதனுடைய அர்த்தம் என்ன? என்று சொல்லுதல். இதெல்லாம் என்னது? ரொம்ப கம்மியான அளவிலான எடுத்துக்காட்டுகள் தான். நகரத்தின் அடிப்படையில் வார்த்தை, எழுத்து மாற்றம் இருந்தா, அது எந்த அளவுக்கு பொருள் மாற்றத்தை ஏற்படுது அப்படின்றதுக்கு உண்டான எடுத்துக்காட்டுகளா இந்த பகுதி எல்லாத்தையுமே நம்ம பார்த்திருக்கிறோம். சரிங்களா? இதுதான் நமக்கு புத்தக அளவுல குடுத்திருக்கக்கூடிய நகர, 3 சுழி நகரம் மற்றும் நகர வேறுபாடுகள். ஸோ இதனுடைய பொருள் வேறுபாட்ட கொஞ்சம் புரிஞ்சு படிச்சு வச்சுக்கணும். மனப்பாடம் பண்ண வேண்டிய அவசியம் இல்ல. மறுபடியும் சொல்றேன். வாசித்து பார்த்தாலே போதுமானது. இது கடந்து இது வாக்கியத்தில் அமைக்கப்பட்டோ அல்லது தனியாக பொருள் கேட்டோ கேள்வி அப்படின்றது எழுப்பப்படும் பொழுது, இதற்கு அளிக்கக்கூடிய பதில்ல எந்த விதமான சந்தேகமும் இல்லாம தெளிவா இருக்கணும். ஸோ அந்த வகையில இந்த பகுதியில நாம தெளிவடைஞ்சுக்கிறது ரொம்ப நல்லது. நல்ல தலைப்புல அடுத்த காணொளியில சந்திக்கலாம். நன்றி. சுரேஷ் IAS அகாடமி வெற்றியின் முகவரி.